நீங்க ஆர்டர் மாத்தி ஆகணும். ருத்து ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. லைன் அப் மாத்திருக்காங்க. பவுலிங்கும் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. யார் எப்ப போடுறான்னு தெரியல. பேட்டிங்கும் கெய்க்வாட் வந்துட்டு ஓபனரா இருந்தா திருப்பி ஓபன் பண்ணனும். அதனால அந்த இந்த மாதிரி ஸ்குவாட் இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த சேப்பாக்கு மட்டும் இல்ல எங்கனாலும் ஜெயிக்கலாம். நாங்களோட இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்குவாடா தானே இருந்தது. ஏதாச்சும் ஒரு அதான் சொல்றேன். ஃபீல்டிங் தான். கண்டிப்பா இந்த மேட்ச் பார்த்து ஃபீல்டிங் தான் சொல்லணும்னு தோணுது. அத்தனை கேட்ச் டிராப். 6ல ஒரு நல்ல ஒரு ஹிட்டர். எல்லா ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு புது யங்ஸ்டர் வராரு. கெய்க்வாட் தான். அவர் போன வாட்டி நல்லா தானே ஆடினாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது தப்பெல்லாம் எதுவும் சொல்லல. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க பிரஷர் நமக்கு ஆசையா இருக்கும். ஒரு bowling பாலா அன்சூல் கம்போஸ் எதிரலாம் சிஎஸ்கே போறது. சிஎஸ்கே தாண்டி இப்படி கூட கண்ணு போகாது. சிஎஸ்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்களா. ருத்ராஜ் ஓபனிங் இறக்கிட்டு லெவன் கான் அவரோட பார்ட்னரா ரவீந்திர ஜாத்ரி நல்ல ஒரு ஸ்குவாட், ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். இது சேஞ்சஸ் பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும். இல்லனா இப்படியே போயிட்டு இருக்கும். வந்ததுக்கு அது பாத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த தீபக் கூட கேட்ச் விட்டாரு. அது பட்டிதரோட கேட்ச். ஸ்பின் பேஷர் பயங்கரமா பேட்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்க போட்டா ஸ்விங் ஆக மாட்டேங்குது, நீங்க போட்டா ஸ்விங் ஆகுது. அப்படியே ஆர்சிபி வந்து எல்லா ஓவருமே சூப்பரா அடிச்சாங்க. எப்படி அப்ப மட்டும் விக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்ப என்ன ஸ்லோவா அடிச்சா அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் தோனி மட்டும் எல்லாமே நம்ம ஃபினிஷிங் அதுவே சாட்டிஸ்ஃபைட். கடைசில அது ஒண்ணுதான் ஆறுதல் பரிசு கொடுத்த மாதிரி. சீரியஸா ஓகே இதையாச்சும் பாத்துட்டோமே அந்த ஒரு ஹாப்பி இருந்தது. ஓகே, ஆர்சிபி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆங்கிள்ல. அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அத பார்த்தா நம்ம டீமே பாப்போமே. ஆமா, நம்ம ஏன் மத்த டீமுக்கு போய். சரி ஓகே, ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மிடில் ஓவர்ஸ்ல டூபே கூட பண்றாரு. பட் அவரோட ஓவர் பேட்டனா இருக்கு. அவர் ஒருத்தர் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஆர்சிபி விளையாடினப்போ நிறைய மிஸ்ஃபீல்ட் இருந்துச்சு. கேட்ச் விட்டாங்க. அதுவும் நம்ம விளையாடினப்போ அவங்க பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணாங்க. கேட்ச் பிடிக்கணும், ஃபீல்டிங் பண்ணணும். முதல்ல அதை பண்ணணும். விஜய் சங்கர் உள்ள ஆடலாம், அவர்லாம் யூஸ் பண்ணலாம். அவர் மேட்ச் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு மொமெண்ட்ஸா இருந்துச்சு. அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டே இருந்துச்சு. ஏங்க இப்போ ஆர்சிபி விளையாடினப்போ நிறைய மிஸ்ஃபீல்ட் இருந்துச்சு. கேட்ச் விட்டாங்க. அதுவும் நம்ம விளையாடினப்போ அவங்க பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணாங்க. இல்லடா, நாங்க போட்டா ஸ்விங் ஆக மாட்டேங்குது, நீங்க போட்டா ஸ்விங் ஆகுது. அப்படியே ஆர்சிபி வந்து எல்லா ஓவருமே சூப்பரா அடிச்சாங்க. எப்படி அப்ப மட்டும் விக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்ப என்ன ஸ்லோவா அடிச்சா அப்படியே ஸ்லோவான மாதிரி இருக்குல்ல. அவங்க குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க அங்க. அது ஒண்ணு இருக்கு. அவங்க அடிச்சத பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். சரி ஓகே இவங்க அடிக்கிறாங்க, நம்ம டீம் அடிச்சிரோம், நம்மளும் ஈஸியா அடிச்சிரோம் பேட்டிங் ட்ராக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடிச்சோம். இல்ல யாரு டிசப்பாயின்ட் பண்ணது ரொம்ப? உங்களை கெய்க்வாட் தான். அவன் போன வாட்டி நல்லா தானே ஆடினாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது தப்பெல்லாம் எதுவும் சொல்லல. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க பிரஷர் நமக்கு ஆசையா இருக்கும். ஆசையா ஒரு பேட்டிங் பார்க்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. நீங்க உங்களை யார் டிசப்பாயின்ட் பண்ணது? ரவீந்திரா அட்லீஸ்ட் அவங்களா போனதுக்கு அப்புறமாவது ரச்சின் ரவி இருந்தாரு, சரி அடிப்பாருன்னு நினைச்சோம். கடைசியில அவங்களும் அவனால இருந்துமே கடைசியில அவுட் ஆயிட்டாங்க. அவருமே சொல்லிக்கிற அளவு அடிக்கல. ஸ்லோவா போன மாதிரி. பால் டாட் பால்ஸ் அத்தனை டாட் பால்ஸ் ரொம்ப பொறுமையா 1 ரன்லயே 1 ரன் 2 ரன்லயே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணினா வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. லைன் அப் மாத்திருக்காங்க. பவுலிங்கும் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. யார் எப்ப போடுறான்னு தெரியல. பேட்டிங்கும் கெய்க்வாட் வந்துட்டு ஓபனரா இருந்தா திருப்பி ஓபன் பண்ணனும். அதனால அந்த ஓகே, திருப்பி ஓபன் பண்ணி ஆர்டர் மாத்தினா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். மேபி தெரியல. அது இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்க்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும்? ஃபீல்டிங் தான். கண்டிப்பா இந்த மேட்ச் பார்த்து ஃபீல்டிங் தான் சொல்லணும்னு தோணுது. அத்தனை கேட்ச் டிராப். இந்த கேட்ச்க்கு அந்த ஹைட் போயிட்டு புடிச்சறவங்களா ஒரு ஹைப் இருந்திருக்கும்ல. விட்டோன்னு என்ன தோணுச்சு உங்களுக்கு? இது வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க, அது பிரச்சனை இல்ல. சிலது கைக்கு வந்தே விட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ, ஈஸி கேட்ச் விட்ட மாதிரி இருந்தது. கைக்கு வந்து ஒரு கேட்ச் விட்டாங்க. அது மட்டும் தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? தோனி என்ட்ரி தான் வந்ததுக்கு அது பாத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான், அது ஒண்ணுதான் ஹாப்பி. எல்லாருமே இதே பத்தி தான் சொல்லுவாங்க. தோனி அவர் 6 அடிச்சது, 6 வேற அடிச்சாரு. போன மேட்ச் அடிக்கல, இந்த மேட்ச் அடிச்சாரு. 6 3 4 அதுவே சாட்டிஸ்ஃபைட். கடைசில அது ஒண்ணுதான் ஆறுதல் பரிசு கொடுத்த மாதிரி. சீரியஸா ஓகே இதையாச்சும் பாத்துட்டோமே அந்த ஒரு ஹாப்பி இருந்தது. ஓகே, ஆர்சிபி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆங்கிள்ல. அத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அத பார்த்தா நம்ம டீமே பாப்போமே. ஆமா, நம்ம ஏன் மத்த டீமுக்கு போய். சரி ஓகே, அப்ப நெக்ஸ்ட் மேட்சஸ் வர மேட்சஸ்ல இந்த மாதிரி ஃபீல்டிங் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்ல. இருந்தாலும் 18 வருஷமா அடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா? இந்த வருஷம் அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஆர்சிபி சிஎஸ்கே தாண்டி இப்படி கூட கண்ணு போகாது. சிஎஸ்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
அடுத்த வருஷம் வருவாரா என்னன்னு தெரியல தெரியல, அது வேற பக்கு பக்குன்னு இருக்கும். எக்ஸ்பெக்டட் என்னன்னு சொல்ல தெரியல. சோ இந்த வருஷம் கப் அடிக்கணும், திருப்பி கப் அடிக்கணும் இந்த வருஷம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூல, சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல. சிஎஸ்கே பண்ண நல்லா இல்ல. நீங்க சொல்லுங்க அப்ப உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே பக்காவா இருந்தாங்க ஆர்சிபி. ஓகே, இது ஒரு நல்ல டீம் ஸ்போர்ட். ஸோ யார் இப்போ இந்த வருஷம் ஆர்சிபில எல்லாம் கோலி, டிவிலியர்ஸ் அந்த மாதிரி அவங்க நம்பி தான் ஸ்ட்ராங்கா இருக்கா? டீம் பேலன்ஸா இருக்கு. ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, பேலன்ஸா இருக்கு. பேலன்ஸா இருக்கு. அவங்க ரோல் கரெக்டா ஃபில் பண்றாங்க, கரெக்டா பண்றாங்க. அவங்களோட ஆக்ஷன்ல இருந்து போட்ட ஸ்ட்ராட்டஜில இருந்து பக்காவா ஃபீல்டு வரும்போது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் டிகே அவரோட ஹாப்பி. 17 வருஷம் கழிச்சு ஒரு ரெக்கார்ட் உடைச்சிருக்கீங்க. சேப்பாக்கத்துல திருப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சேப்பாக்கு மட்டும் இல்லை எங்களாலும் ஜெயிக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்குவாடா தானே இருந்தது. ஏதாச்சும் ஒரு அதான் சொல்றேன், ஏதாவது ஒரு டிபெண்ட் இப்போ ப்ராப்பர் இந்தியன் பிளேயர் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் பவுலிங்ல இது இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பவுலிங் ஆயினப்ப முன்னாடி இருந்ததே கிடையாது, இருந்ததே இல்லை ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸ்பின்னர்ஸ் ஓகே கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்லா காமிச்சாங்க, நல்லா ஒர்க் பண்ணாங்க. தீபக் கூட கேட்ச் விட்டாரு, அது பட்டிதரோட கேட்ச். ஸ்பின் பேஷர் பயங்கரமா பேட்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம ஸ்பின் சோக் பண்ணலாம்னா ஸ்பின் சோக் ஆயிடுச்சு. அதனால இந்த மேட்ச் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடா போச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம பேட்டிங் ஆர்டர் மாத்தணுமா? பேட்டிங் ஆர்டர் மாத்தி ஆகணும். ருத்து ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, கேட்ச் பிடிக்கணும், ஃபீல்டிங்கும் பண்ணணும் முதல்ல, அதை பண்ணணும். விஜய் சங்கர்லாம் உள்ள ஆடலாம், அவர்லாம் யூஸ் பண்ணலாம். அவர் பவர் பிளேல கூட நல்லா பண்ணுவாரு. ஜிடிக்கு நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அவர்லாம் யூஸ் பண்ணலாம், டேலண்ட்ஸ் நிறைய இருக்கு, யூஸ் பண்ணலாம். சாம் கரன் பல்லா டெவான் கார்டன் எடுத்து வரலாம், நல்ல கான்வே எடுத்துட்டு வரலாம். ஜெமி வார்டன் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. திரிபாதி பல்லா கான்வே நல்லா ஓபனிங் பண்ணுவாரு. ஏன்னா சாம் கரன் பவுலிங்கும் போடல, பவுலிங்கும் யாரும் போடல. அது பவுலிங் யூஸ் பண்றது பதிலா நீங்க எக்ஸ்ட்ரா பேட் பண்ணி கான்வே சாம் கரனோட bowling பல்லா அன்சுல் கம்போஸ் எடுத்து வரலாம். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அன்சுல் கம்போஸ் இந்தியன் பிளேயர் கொண்டு வந்து இந்தியன் பிளேயர் நல்லா டெக்கல் மாதிரி டெக்காத போலாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ சாம் கரன் பல்லா டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி பல்லா உத்ராஜா ஓபனிங் இறக்கிட்டு டெவான் கான்வே அவரோட பார்ட்னரா ரவீந்திர ராத்ரி. நல்ல ஒரு ஸ்குவாட், ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். இது சேஞ்சஸ் பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும், இல்லனா இப்படியே போயிட்டு இருக்கும். நாங்க 3 ஸ்பின்னர் வச்சிருக்கோம், நம்ம சோக் பண்ணுவோம், இந்த மாதிரி மைண்ட் செட் சோக் ஆயிருச்சு. இப்படிதான் ஆகும். சோ இந்த ஃபிக்ஸ் பண்ணா இந்த மாதிரி பண்ணி சேஞ்சஸ் பண்ணனும். பரவாயில்ல, முதல் 2 மேட்ச்லயும் நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆமா, நல்லா வின்னிங் காம்பினேஷனோட போய் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம லீக்ல இருந்து வர முடியாது, வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி ஒரு நம்பர் 6ல ஒரு நல்ல ஒரு ஹிட்டர். இப்போ எல்லா ஐபிஎல் டீம் பாத்தீங்கன்னா ஒரு புது யங்ஸ்டர் வராரு நல்லா. இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அஸ்தோ சர்மா வந்தாரு, பஞ்சாப்ல ஒருத்தர் ஆடினாரு. ஆமா, எல்லா டீம்லயுமே ஒரு யங் பிளேயர் இருக்காரு. யங் பிளேயர் நல்ல ஹிட்டர். லாஸ்ட் எஸ்ஆர்ஹெச்ல கூட ஒரு பிளேயர் நல்லா ஆனாரு, 6 பயங்கரமா இருக்கு. அனிகேத் நல்லா ஆனாரு. இந்த மாதிரி எல்லா ஒரு டீம் வச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே கிட்ட இருக்காங்க, நல்ல பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் தோனி மட்டும் எல்லாமே நம்ம ஃபினிஷிங் ரிலையபிளா யாரும் இல்ல. இப்போ ஒரு ரன் அடிக்கணும் வந்து இப்போ ரஜத் பைடா மாதிரி வந்தோடனே 6 அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கொண்டு வரணும். இம்பாக்ட் பிளேயர் மாதிரி எடுத்துட்டு வரணும். நல்லா ஒரு ஹிட்டரா வேணும். தோனி மட்டும் நம்பாம ஒரு நம்பர் 6 இப்போ நல்லா பாத்தீங்கன்னா ராகுல் இருந்தாரு, நல்லா பண்ணிருந்தாரு. எல்லாமே பண்ணுவாரு. ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிப்பாரு, ஓபன் பண்ணுவாரு. நல்லா ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மிடில் ஓவர்ஸ்ல டூமே கூட பண்றாரு. பட் அவரோட ஓவர் பேட் என்ன இருக்கு, அவர் ஒருத்தர் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு டீம் இப்படி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி டூ மணி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் ஆடுறல நிறைய இப்போ ஸ்டார்ட் ஆடுற சாம் கரன் இப்போ வந்தார் லெஃப்ட்டுக்கு. சாம் கரன் லெஃப்ட், ஜடேஜா, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர் வச்சு முடிச்சிருவாங்க. லிவிங்ஸ்டன் வந்தாங்க ஈஸியா. ஸ்லோ பண்ணே போடவில்லை இந்த மேட்ச். லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின்னர் அவ்வளவு பெரிய ஆஃப் ஸ்பின்னர்லாம் கிடையாது. பட் பிட்ச் அவங்களுக்கு ஸ்லோ ஆனதுனால நல்லா சப்போர்ட் கொடுத்துச்சு. லிவிங்ஸ்டன் நல்லா போட்டாரு. முன்னாள் பண்ண லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க 800 இருக்கு. ஸோ நல்லா அவங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம கொண்டு வரலாம். நல்லா ஒரு ரைட் ஹேண்டர் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா சிஎஸ்கே இந்த வருஷம் ஜெயிச்சிருவீங்களா? ஆர்சிபி ஃபேன் ஹோப் எல்லா வருஷமும் ஹோப் தான் பண்றோம். இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. டீம் நல்லா இருக்கு இந்த வருஷம். ஏதோ அந்த மாதிரி சோப் பண்ணாம யூஸ்வலா லாஸ்ட்ல அந்த மாதிரி ஆகும். பட் அது மாதிரி இல்ல, இதே மாதிரி பக்காவா போயிருந்தா இந்த வருஷம் ஈஸாலாம் தான்